வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவும் தற்போதைய போர் சூழலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த போர் எப்படி தொடங்குதுன்னா, 2026 பிப்ரவரி இறுதியில் தொடங்குது போர். தற்போதைய நிலவரப்படி இராணுவ தாக்குதலை பற்றி பார்த்துருவோம். பிப்ரவரி 28, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் ஈரானுக்குள் நுழைஞ்சு வான்வழி தாக்குதலை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் ஈரானின் உயர்மட்ட தலைவரான அலி காமெனி கொல்லப்படுறாருங்க. பதிலடி தாக்குதலாக ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏவுகணையும் மற்றும் ட்ரோன்களையும் கொண்டு இஸ்ரேல் மற்றும் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்க தளங்களை தாக்குறாங்க. சுமார் 7 நாடுகளில் உள்ள இலக்குகள் மீது ஈரான் குண்டுமழை பொழிஞ்சு வராங்க. அமெரிக்காவின் எச்சரிக்கை, அதாவது தாக்குதல் தீவிரமடைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை ஒன்றும் விட்டு இருக்காருங்க. இந்த போர் சூழலால் உலகளாவிய தாக்கத்தை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் தங்கம் விலை உயர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுறாங்க. போருக்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஏவுகணை திறன்கள் தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தல்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறாங்க. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானின் ஆதிக்கம் மற்றும் ஆயுத குழுக்களுக்கு அது வழங்கும் ஆதரவை ஒடுக்கிறதுக்காக இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க. ஈரான் அரசு இஸ்ரேலின் அங்கீகாரத்தை நிராகரிப்பதோடு அதை அழிப்பதே தனது நோக்கம்னு சொல்லி வராங்க. இந்த மோதல் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே இப்போ எழுந்திருக்குங்க. இந்திய வெளியுறவுத்துறை இந்த சூழலை உன்னிப்பாக கவனித்து வராங்க. இந்த போர் சூழலால் இந்திய பொருளாதாரம் அல்லது பெட்ரோல் விலை எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கான வீடியோவில் தான், நாளை வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதைக்களஞ்சியம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கதைக்களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.